Hi, hello, welcome to Mathematical 360. இந்த நான் பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 3 கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள். இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சார்புகள், ஃபங்க்ஷன்ஸ் என்ன சொல்லிட்டு இந்த நான் பார்க்க போகிறோம். சார்புகள், ஃபங்க்ஷன்ஸ், அதோட வரையறை. ஏ மற்றும் பி ஆகிய இருகணங்கள் என்க. ஏ கிராஸ் பியின் உட்கணமாக தொடர்பு எஃப் ஆனது ஏ இருந்து பி குறைக்கும் சார்பு என கூற வேண்டுமாயின், அதாவது ஏபிங்கிற ரெண்டு கணம் இருக்கு, அதுக்கு ஏ கிராஸ் பி உட்கணமாக இருக்க தொடர்பு எஃப் அது ஒரு சார்புன்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ பிக்கு வரையறுக்கப்படும் சார்புக்கு வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அனைத்து ஏ பிலாங்ஸ் ஏக்கும் ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஃப் எனும் மாறு ஒரு உறுப்பு பி பிலாங்ஸ் பி என அமைதல் வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வெண்படத்தில் நம்பது உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ இங்கே 1 2 3 இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இங்கே அதே மாதிரி 4 5 6 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 1க்கும் 4க்கும் ரிலேஷன்ஸ், அதே மாதிரி 2க்கும் 5க்கு ரிலேஷன், 3க்கும் 6க்கு ரிலேஷன். ஸோ இந்த மாதிரி இது ஏ பேஸ் பண்ணியும் இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து அதாவது ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ரிலேஷனோட இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கமா பி கமா ஏ கமா சி பிலாங்ஸ் டு எஃப், இது வந்து பிலாங்ஸ் டு எஃப் இருக்கலாம், பி ஈக்குவல் டு சி ஆக நிறுத்தல் வேண்டும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் எது ஃபுல்ஃபில் பண்ணுதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சார்புன்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா இது எக்ஸ்பிரஷன், அதாவது சார்பகத்திலிருந்து ஒவ்வொரு உறுப்பும் பீச்சகத்தில் உள்ள தனித்த உறுப்புகளுடன் கோர்க்கும் தொடர்பு சார்பாகும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது சார்பகம், இது துணை சார்பகம்னு வச்சுக்கோங்க வெண்படத்துல. ஸோ இது ஏங்கிற கணம், இது பிங்கிற கணம். இதுல ஒவ்வொரு நம்பர்ஸும் ஒவ்வொன்னோட ரிலேஷன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ல வந்துச்சுன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், அதாவது எஃப்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கணக்கு இருக்குது அந்த மாதிரி எந்தெந்த வேல்யூஷன் கான்டெக்ட் இருக்கோ அது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ், அதாவது சார்புகள். ஸோ அதான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சில வேர்ட்ஸ் எஃப்இன் சார்பகம். ஸோ இப்போ பார்த்தீங்களா வெண்படத்துல. ஸோ இப்போ ஏங்கிறது ஒன்று பிங்கிறது ஒன்று ரெண்டு கணம் இருக்குன்னு வச்சுங்களேன். எஃப்இன் சார்பகம் டொமைன் ஏ மற்றும், அதாவது இது ஃபர்ஸ்டா இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து சார்பகம் சொல்லுவாங்க. துணை சார்பகம் எஃப்இன் கோடொமைன் பி ஆகும். ஸோ பிங்கிற இந்த கணம் வந்து பார்த்தீங்கன்னா துணை சார்பகம் சொல்லுவாங்க. ஏ கமா பி ஆனது எஃப்இல் இருந்து எஃப் ஈக்குவல் டு ஏபி எழுதுவோம். உறுப்பு பியின் ஏயின் பிம்பம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உறுப்பு ஏன்னு இருக்குன்னு வச்சுங்களா, அதோட பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா பி, அதாவது பிங்கிற ஒரு நம்பருக்கு பாத்தீங்களா அதான் வந்து பிம்பம்னு சொல்லுவாங்க. ஏஐ பியின் முன்பிம்பம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி ஒரு நம்பருக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா முன்பிம்பம்னு சொல்லுவாங்க. ஸோ எதோட ரிலேஷன் ஆயிருக்கோ அதோட வந்து பாத்தீங்கன்னா பிம்பமும், அதாவது பிங்கிற பிம்பமும் ஏங்கிறத முன்பிம்பம்னு சொல்றாங்க. எஃப் ஆஃப் ஏ என்பதில் ஏயில் எஃப்இன் மதிப்பாகும். ஸோ இப்போ இங்க எஃப் ஆஃப் ஏன்னு போட்டாங்கன்னா அந்த ஏழு இருக்கிற ஏயோட எஃபோட வேல்யூ என்னவோ அது அதுல வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீச்சகம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிங்கிற மேட்ரிக்ஸ்ல எது ரிலேஷன் இருக்கோ அது எல்லாமே வீச்சகம்னு சொல்லுவாங்க. பி ஆனது ஆறின் உட்குணமாக இருப்பின் அச்சார்பு மெய்மதிப்புடைய சார்பு. அதாவது பின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிங்கில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 நம்பர் இருக்குன்னா அந்த 3 நம்பருமே ஏவோட ரிலேஷன் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ரிலேஷன் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெய்மதிப்பு சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிங்கிற துணை மதிப்பகத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஷன் ரிலேஷன் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெய்மதிப்பு சார்புன்னு சொல்லுவாங்க. இரண்டு சார்புகள் எஃப் மற்றும் ஜி சமம் ஈக்குவல் எனில், அதாவது எஃப்ங்கிற சார்பும் ஜிங்கிற ரெண்டு சார்பு இருக்கா சமமா இருக்கும்னா கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கும் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஏ எடுத்தல் வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு சார்பு சம்மான்னு கேட்டால் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிங்கனாவே போதும், அந்த ரெண்டு சார்பு சம்மா இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும். சார்புகளை விவரிக்கும் வழிமுறைகள், வே ஆஃப் ரெப்ரசன்டிங் ஃபங்க்ஷன். ஸோ சார்புல வந்து எப்படி விவரிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் அட்டவணை முறை, டேபிள் ஃபார்ம் டைப்ல நம்ம விவரிக்கிறோம். சார்பகத்தில் உள்ள உறுப்புகள் x1 x2 xn என வரிசைப்படுத்தும் அட்டவணை முறையை பயன்படுத்தலாம். சார்பகத்தில் மதிப்பான x1 x2 மற்றும் அதற்குரிய சார்பின் மதிப்புகளான y1 y2 3 yn முதலிய அட்டவணை முறையில் பின்வருமாறு அட்டவணையாக அமைக்கலாம். ஸோ எக்ஸுங்கிற வழி வந்து பார்த்தீங்கன்னா x1 x2 xn வரைக்கும்
ஒய்ங்கிறத வழி பார்த்தீங்கன்னா ஒய்என் ஒய் டூ ஒய்என் வரைக்கும். செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா வரைபட முறை, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். சார்பம் மற்றும் துணைச்சார்பம் ஆகிய 6 உட்கணமா அமையும் போது, ஸோ ரிலேஷனல் உட்கணமா அமைச்சுன்னா எக்ஸ்எச் ஆனது சார்பகத்தையும் ஒய்எச் துணை சார்பகத்தையும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஆக்சிஸ் இருக்கு எக்ஸ் ஒய்னா, எக்ஸ்எக்ஸோட வேல்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற சார்புல இருந்தும் ஒய்எக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற சார்புல இருந்து நம்ம எடுத்துக்குவோம். ஸோ எடுத்துக்காட்டுல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் 2x = எஃப் ஆஃப் எக்ஸ் = எக்ஸ் என குறிப்பிடப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல வந்து பார்க்கும்போது எக்ஸ் ஆனது சாரா மாதிரி ஆகும், அதாவது எக்ஸ் அதையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, ஆனா ஒய் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, அந்த மாதிரி சார்ந்த மாதிரியாகவும் இருக்கும். எக்ஸ் என்பதை கோண வீச்சம் அல்லது சார்பின் மாறி என்றும், எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸின் மதிப்பு எஃப்இன் மதிப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி கிராஃபிக்கல் ரெஃபரன்ஸ்ல நெக்ஸ்ட் லைன்ல பார்க்கும்போது டயக்ராம்ஸே பார்க்கலாம். பகுத்தாய்வு முறை, அனலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். சார்பு எப்படி பகுத்தாய்வு முறையில் போடுறோம்னு பார்க்கலாம். சார்பில் தொடர்பு y = f of x ஆகவும், f ஆனது ஒரு பகுப்பாய்வு கோவையை குறிப்பதாக இருப்பின் x உருவாக்கப்பட்ட சார்பு y பகுப்பாய்வு முறைகள். பகுப்பாய்வு முறையில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ பகுப்பாய்வு முறை y = x - 1 x + 1, y = √9 - x², y = sin x + cos x, a = πr². இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளுக்கு இந்த முறையெல்லாம் பார்க்கும்போது தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், அதாவது பகுப்பாய்வு முறையில் கம்ப்ளீட் பண்ண சார்புகள். ஸோ ஒய்யை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறது. சில சமயங்கள் பகுதி வாரியாக வரையறுத்துள்ள சார்புகளை நம்ம பயன்படுத்தும். அதாவது பார்த்தீங்கன்னா உதாரணமாக கீழ் கொடுக்கப்பட்டுள்ள ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா r → r. இந்த f of x வந்து பார்த்தீங்கன்னா சில இன்டர்வல்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி -∞ to -2, -2 to ≤ 3. ஸோ அதுக்கு இந்த f of x இருக்கணும். ஸோ 3 × x ∞ வந்து x² இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சம்பவம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடைவெளியில் இருக்கிறதா கொடுத்து சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது பத்தி இன்டெப்தா வந்து பாத்தீங்கன்னா 10th வீடியோல எப்படி வந்து சார்புல ரெப்ரசன்ட் குறிக்கிற முறை என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைப்புக்கான ப்ராப்ளம்ஸ் இன்டெப்தா பார்த்துருக்கோம். அந்த வீக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பார்க்கும்போது தான் புரியும் உங்களுக்கு இந்த 3 டைப் எப்படி போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு. செகண்ட் வந்து நிலைக்கொத்து கோட்டு சோதனை, அதாவது வெர்டிகல் லைன் டெஸ்ட். சார்பகத்தில் உள்ள புள்ளி x வழியாக செல்லும் நேர்கொத்து கோடு வளைவரை ஒரு புள்ளியில் சந்தித்தாலே அல்லது சந்திக்காமல் இருந்தாலோ அப்பொழுது அவ்வளைவை சார்பை குறிக்காது என்று நாம் கூறலாம். அதான் பார்த்தீங்கன்னா நிலைக்கொத்து கோடு சோதனை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஸோ அந்த லைன் டச் ஆகிறத வச்சு பார்த்தீங்கன்னா அது சார்பியான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அப்போ அந்த எக்ஸ்ல வர நிலைக்கொத்து கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியில் சந்திச்சாவோ சந்திக்காமல் இருந்தாவோ அதை பேஸ் பண்ணி தான் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி 2 டயக்ராம் எடுத்துக்கலாம். படத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிலைக்கொத்து கோடு கிடையாது, ஆனால் இதில் நிலைக்கொத்து கோடு போட்டிருக்காங்க, இதுவும் போட்டிருக்காங்க. ஸோ படத்துல உள்ள ஆரிக்கு வரையத்துக்கு வரைவாங்க சார்பாகாது. ஏன் சார்பாகாது? இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சார்பாகாது சொல்றாங்க. ஏன்னா இந்த நிலைக்கொத்து கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளிக்கு மேலே சந்திக்கிறது, அதாவது ஒரு புள்ளினா இங்க ஒரு பாயிண்ட்டும் இங்க ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த 2 பாயிண்ட் மேலே சந்திச்சோன்னா அது வந்து சார்பாகாதுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி படம் 1.1 வந்து பார்த்தீங்கன்னா 0,4 6க்கு சார்பாக. ஏனெனில் படம் 1.8 படி x 2.5 வரையப்படும் நிலைக்கொத்து கோடு வளைவரை எங்கும் சந்திக்கலை. அதே இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா வளைவரை எங்கேயுமே டச் ஆகல. ஸோ அப்போ இதுவும் சார்பாகாது. எது சார்புனா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பரவாயில்லை போடுறாங்க, இந்த மாதிரி வெர்டிகல் லைன் போடும்போது ஒரே பாயிண்ட்ல கான்டாக்ட் ஆகுது பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல கான்டாக்ட் ஆச்சுன்னா அந்த வெர்டிகல் லைன் இதுல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சார்புன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 10th வீடியோ இன்டெப்தா போட்டிருக்கோம், அந்த வீக்கான லிங்க் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சார்புகளின் வகைகள் என்னன்னு சொல்லிட்டு இன்டெப்தா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.